ஆச்சுன்னு தெரியல. ஐயோ யாரும் இல்லையே. சார் சார் கதவு தரங்க சார். சார் சார் சீக்கிரமா வாங்க சார். அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க சார். எங்க அவங்க? எல்லாம் ஒன்னாதான் சார் இருக்காங்க. கதவை திறங்க. திறக்கிறீங்களா இல்லையா? இவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். கதவை திறங்க. கொன்னுட்டாங்களே சார். ரெண்டு பேரும் வெளில வாங்க. நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்க முடியாது. இந்த ஊர்ல ஏதாவது ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருந்தா அதுக்கு பின்னால யாராவது ஒரு விஐபி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த கேஸை ஃபைல் பண்ணா உங்களால பாதிக்கப்பட்ட பொண்ணே எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலன்னு மாத்தி சொல்லுவா. ஆனா இந்த கேஸ்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாக்குமூலத்தை மாத்தி சொல்ல இவளுக்கு உயிர் இல்லையே. போதும். நாங்க இங்க இருக்கிறது வாட்ச்மேன் சிவராமனுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீங்க இந்த வேலையை இன்னைக்கு நேத்தா செய்றீங்க. நான் இங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாலேயே பத்திரிக்கைக்காரங்களையும் வர சொல்லி இருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஹாட் நியூஸா இருக்கட்டுமே. அப்புறம் உங்களை ராஜ மரியாதையோட கூட்டிட்டு போக வேண்டிய அரசாங்க வண்டியும் இப்ப வந்துடும். உன்னை எல்லாம் கையங்களவுமா பிடிக்க தான் வந்திருக்கேன். நீ இப்ப மேல போறதுதான் எங்க எல்லாருக்கும் நல்லது. சார் என்னாச்சு சார்? உடம்பே இருந்து சதி பண்ற இடம் பொறுக்கி. சார் வேண்டாம் சார் வேண்டாம். தயவு செஞ்சு கதவு திறந்து விடுங்க சார். என்னை விட்டுடுங்க சார். என்னை மாட்டி விட்டுடாதீங்க சார். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். சார் வேண்டாம் சார். என்னை கூட்டிட்டு போகாதீங்க சார். தயவு செஞ்சு கதவு திறந்து விடுங்க சார். என்னை கூட்டிட்டு போகாதீங்க சார். தயவு செஞ்சு கதவு திறந்து விடுங்க. 500 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் எல்லாத்துலயும் விலைவாசியை கூட்டினதால நான் வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல உங்களுக்கு டொனேஷன் வேற கொடுக்கணுமா? ஓ விஷயம் அப்படி போகுதா? இத நீயே ஜமால் அண்ணங்கிட்ட சொல்லிடு. என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்னய்யா என்ன பிரச்சனை? என்ன முனீரு, நம்ம ஆளுங்க வந்து கேட்டா டொனேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே? இல்ல ஜமாலு, பொழுது விடிஞ்ச எத்தனை பேர் டொனேஷன் கட்டு வராங்க தெரியுமா? நான் இப்போதைக்கு யாருக்கும் டொனேஷன் கொடுக்குற நிலைமையில இல்ல. சரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம வியாபாரிங்க சங்கம் யாருக்கும் டொனேஷன் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நிலைமை வேற மாறி போச்சுல்ல. உரம்போக்கு நாயே, ஜமால் பிரச்சனை பண்ணாத விட்டுரு. சேல்ஸ் டாக்ஸ் காரங்க வந்து உங்களை நோன்னப்ப காப்பாத்துங்க நீ எங்க அப்பா கால்ல வந்து விழுந்தியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப எங்கடா போயிருந்தாங்க உங்க சங்கத்து ஆளுங்க எல்லாம்? இங்க பாரு ஜமால், நமக்குள்ள எந்த பிரச்சனை வேண்டாம். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, சாயந்தரமா நான் உன் வீட்டுக்கு வந்தே கொடுத்துறேன். வேண்டாம், என்னை எதிர்த்து பேசின எந்த நாயும் என் வீட்டு படி மிதிக்க கூடாது. அகமது அண்ணே 50,000 எழுதிக்க. பாவம் போனா போதுன்னு விட்டா உன் விளையாட்டை எங்கிட்டே காட்டுறியா? ஆடாடே வாங்கண்ணே, நம்ம கட்சி மீட்டிங் நடக்க போகுது, டொனேஷன் கொடுங்க. சவாரிக்கு எதுவும் என்ன ஆகலையப்பா. வழக்கமா ஆட்டோக்காரங்க சொல்ற டயலாக் தானே இது. இதெல்லாம் நிறைய கேட்டாச்சுன்னு. ஆனா போலீஸ்காரங்க பிடிச்சா இந்த கட்சிக்காரங்க தானே காப்பாத்தி ஆகணும். நான் உண்மையாதான்ப்பா சொல்றேன். காலையில இருந்து எந்த சவாரிக்கும் போகல. பரவாயில்ல, இன்னைக்கு ஓடாட்டி என்ன, நேத்து ஓடி இருக்கும்ல, அந்த பணம் பேக்கெட்ல இருக்கும், நல்லா தேடிப்பாரு. என்கிட்ட எதுவும் இல்லப்பா. சொல்றது கேளுப்பா. அல்ல, இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? மருந்து வாங்குறதுக்காக காலையில வட்டிக்கு வாங்கிட்டு வந்த பணம் அது கொடுத்துருப்பா. அகமது, அண்ணன் பேர்ல ஒரு 500 ரூபாய் எழுதிக்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். என் பணத்தை கொடுத்துருங்க. மரியாதையா போயிடு. தம்பி தயவு செஞ்சு கேக்குறேன், அந்த பணத்தை கொடுத்துரு. வீணா அடிப்படா. நீங்க என்ன கொண்டாலும் அங்கிருந்து போக மாட்டேன். என் பணத்தை வாங்காம போக மாட்டேன். இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கிற மீரான் சாஹிப் மகனை தடுக்கிற அளவுக்கு இங்க எவனுக்கும் தைரியம் இல்லடா. அடி வாங்கி சாகாம போடுறா. யாருக்கிட்ட டேய் யாரா அவன்? டேய் என்ன தைரியம்? யாரா நீ? ராவணன். நீ யாராவனா இருந்துக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் ஜமால்.
என் கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு உண்டான காசை மரியாதையை வை. அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்றது பழமொழி. இப்ப தப்பு செய்யறவன தெய்வம் உடனே கொல்லுன்றது புதுமொழி. நீ உன் திமிர அந்த அப்பாவி கிட்ட காமிச்சல்ல, இப்ப என் திமிரு என்னன்னு உனக்கு காட்டுறேன்டா. டேய் பொறம்போக்கு எச்சக்கல, இனிமே எந்த அப்பாவி மேலயும் நீ கை வைக்க கூடாது. ராத்திரி பகலா அப்பாவி ஏழைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கட்சிங்கிற பேர்ல புடுங்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த ஜனங்க நினைச்சா உன் வேஷத்தை கலைச்சு உன்னையும் உன் கட்சிக்காரங்களையும் நடு ரோட்ல நிறுத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி கூட கொளுத்த தயங்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க. குடுற அந்த பணத்தை. கண்ணாடிக்கு மருந்துக்கும் இது போதும். ரொம்ப நன்றிப்பா. டேய் ஜமால், என்கிட்ட வாலாட்டின உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். தம்பி ஜமால், நான் கொடுத்தது பத்தாதுன்னு நினைச்சனா சொல்லி அனுப்பு, நான் வரேன். மை நேம் இஸ் ராவணன் ஃப்ரம் லங்கா. இது வரைக்கும் டிக்ளேர் எதுவும் பண்ணல. அந்த ஊர்ல நடந்த வெட்டுக்குத்துனால எந்த நேரத்திலயும் ஸ்ட்ரைக் வரலாம். அதனால அவங்களை இப்பயே கூட்டு போறது நல்லது. பொள்ளாச்சில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எப்படி போனாலும் வண்டியோட ரன்னிங் டைம் 5ல இருந்து 5:30 மணி வரைக்கும் ஆகும். அதனால காலையிலே போலாமே. ராத்திரி நேரத்துல அவங்க பந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்க பண்ற பிரச்சனையினால நம்மளால எங்கேயுமே போக முடியாது. சரியான நேரத்துல குற்றவாளிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்தலைன்னா அப்புறம் என் வேலைக்கே பிரச்சனை ஆயிடும். ஸ்ட்ரைக்குனாலே எதிர்ப்பு தெரிவிக்கிற கோர்ட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் லீவ் தர மாட்டாங்க. நாம எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? அது மட்டும் இல்லாம பைபாஸ் சர்ஜரிக்காக ஜட்ஜி ராகவ 3 மாசம் லீவ்ல போறாரு. அதனால நாளை கண்டிப்பா தீர்ப்பு கிடைச்சிடும். அங்க போன உடனே அவங்களை ஸ்டேஷன்ல ஆஜர்படுத்திருங்க. நான் இப்பவே உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க சார்.
7 டீ போடுப்பா, அதில் ஒன்று சக்கரை கம்மி. சரி சார். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. ஒன்றும் வேணாம் சார். ஓ, பழம் என்ன வேணாப்பா? 2 ரூபாங்கய்யா. சீக்கிரம் போ. வேணாப்பா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களை மாதிரி எனக்கு 3 பசங்க இருக்காங்கப்பா. மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தப்பிச்சு போக வேற வழியே தெரியல. எங்களை தடுக்க நினைச்சா நாங்க உண்மையிலே கொலைகாரங்களாயிருவோம். வேணாப்பா சார், ப்ளீஸ் டோன்ட் மூவ். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கண்ட்ரோல் ரூம். ஹலோ, என்ன ஜட்ஜ்மெண்ட் வர நேரத்துல தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா எப்படி? நம்ம எல்லார் வேலையும் போயிடும் தெரியுமா? நோ எக்ஸ்கியூஸ். அவங்கள உடனடியா தேடி கண்டுபிடிங்க.